ஜோசப் விஜய் எனும் நான் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு இன்னைக்கு நம்ம இளைய தளபதி விஜய் இனிமேல் அப்படி நம்ம கூப்பிட முடியாது. சிஎம் விஜய் சார், சிஎம் விஜய் அப்படி தான் நம்ம கூப்பிடணும். ஸோ சி ஜோசப் விஜய் என்னும் நான் இன்னைக்கு அவர் May 10th 2026 ஒரு நியூ ஈரா ஆஃப் பிகினிங் நம்ம பொலிட்டிக்கல் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம சிஎம் விஜய் அவரே வந்து பி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் த நியூ இயரா இன் பொலிட்டிக்ஸ். நம்ம ஆட்சி தொடரும், இது உங்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிஎம் ஓத் எடுத்த செருமனி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி தான் வந்து நேரு விளையாட்டு அரங்கம்ல வந்து முடிஞ்சது. இந்த ஒரு 3-4 நாளாகவே பயங்கர நம்ம சினிமாட்டிக் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு 2-3 வாட்டி வந்து கவர்னர்கிட்ட வந்து ஒரு சிஎம் வந்து ஓத் எடுக்கிறதுக்கு, அதாவது இவர் தான் சிஎம்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கவர்னரோட அக்செப்டன்ஸ்க்கு நிறையா பிரச்சனைகளாச்சு நமக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா 107 சீட்ஸ் தான் வந்து விஜய் அவருங்க கையில் வந்து இருந்துச்சு. தோ தே ஆர் தி மெஜாரிட்டி, அவங்களோட ஒரு தம்பிங் மெஜாரிட்டியில் அவங்க ஜெயிச்சிருந்தாலும் அவங்களோட 118 சீட்ஸ்னு ஒரு குவாலிஃபையிங்காக வந்து இந்த கட்சி தவாக கட்சி வந்து ஆட்சி அமைச்சு விஜய் அவர்கள் சிஎம்னு வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு 118 சீட்ஸ் தேவைப்பட்டுச்சு. இவங்க கையில் 108 சீட்ஸ் இருந்துச்சு. பட் விஜய் வந்து திருச்சி அண்ட் சென்னையில் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கனால அவர் ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு எம்எல்ஏவோட சீட்டை அவர் ரிசைன் பண்ணணும். ஸோ பண்ணி 107 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2-3 நாளாக நிறைய, அதுவும் நேற்றெல்லாம் நடந்த ஹைட் ஆஃப் ட்ராமா 9th அன்னைக்கு பயங்கர வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரியெல்லாம் நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டேட்டில் கேள்விப்பட்டு. அதில் பார்த்தீங்கன்னா லைக் நேற்று நிறைய நியூஸ், ஏடிஎம்கே வந்து 2 ஸ்பிட்டாக போகுதுன்றது, யூஎம்எல் முஸ்லீம் லீக் கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஆதரவை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டானாங்க. லெட்டரில் வந்து விஜய் வந்து கவர்னர்கிட்ட போய் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து என்கிட்ட வந்து போதியமான 118 சீட்ஸ் என்றால் 120 சீட்ஸே இருக்குன்னு சொல்லி இது பண்ணி கேட்கும்போது கூட எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வாட்டி வந்து கவர்னர் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த மெஜாரிட்டி கிடையாது. ஸோ மெஜாரிட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த கன்ஃபர்மேஷனோட வாங்கன்னு அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று நிறைய ப்ராப்ளம்ஸ். ஐயூஎம்எல் சடனாக பார்த்தா நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லைன்னு பேக்கப் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு நியூஸ். திருப்பி விஜய்க்கு வந்து 118க்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆனது. ஸோ லாட் ஆஃப் ப்ராப்ளம். அப்புறம் ஃபஸ்ட் ஃபைனலாக ஐயூஎம்எல் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் திங் வந்து இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நம்ம டிடிகே தினகரன் அவரோட கட்சி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காமராஜ்னு ஒரு எம்எல்ஏ, அவர் பண்ண கலாட்டா காமெடி பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆதரவு வந்து நான் தெரிவிச்சிட்டேன் தாவாக்குன்னு சொல்லி அவங்களோட ஆதரவும் அந்த ஒருத்தரோட எம்எல்ஏவோட கவுண்ட்டும் எடுத்து தான் வந்து அந்த 118லாம் வந்துச்சு. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டிடிகே தினகரன் வந்து போயிட்டு கவர்னர்கிட்ட வந்து எங்களோட காமராஜ்ன்ற அந்த எம்எல்ஏவே வந்து அப்ஸ்கான், அவரை கடத்திட்டாங்க, அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் அதிமுகவுக்கு தான் வந்து அவர் சப்போர்ட்டுன்னு சொல்லி டிக்ளரேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு நைட்டு ஒரு லேட் நைட் போயிட்டு ஒரு கவர்னர்கிட்ட அவர் பர்சனலாகவே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வந்து இல்லை அவர் எங்கள் கூட தான் இருக்கார் காமராஜன், காமராஜ் கூடவே நின்று சொல்கிறார், ஆமாம் நான் வந்து தாவாக்காக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை, அது வந்து ஒரு ஃபோர்ஜரி, அவங்களா டிக்ளேர் பண்ணதுன்னு சொல்லி அது ஒன்று சொல்கிறார். அப்புறம் வீடியோலாம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல பார்த்தா அவர் வந்து தாவாக்காக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கைப்பட எழுதி அந்த அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குற காப்பியும் வந்து வருது. அப்போது இந்த மாதிரி மல்டிபிள் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நேற்று நடத்திருக்காங்க. அண்ட் முஸ்லீம் லீக் பேக்கப் அடித்ததுமே வந்து ஒரு பயங்கர ஷாக்கிங் இது கொடுத்துச்சு. ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் வந்து, ஏன்னா காங்கிரஸ் 5 சீட்டு நமக்கு தெரியும். ஸோ 107 + 5 ப்ளஸ் ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மா முன்னேற்ற கழகம் ஆகட்டும், இல்லை ஐயூஎம்எல் ஆகட்டும், மெயினாக வந்து இது நம்ம விசிகே அவங்களோட விடுதலை சிறுத்தை கட்சி அவங்களுக்கு தான் மெயினாக வந்து பார்த்துட்டேன். ஏன்னா அவங்க ஆதரவு கொடுக்கலன்னா ஆட்சி அமைக்க முடியாதுன்னு. அது திருமாவளவன் அவர்கள் வந்து பண்ணுவாரா மாட்டாரா, லாஸ்ட் மினிட் முடிக்க ஒரு பயங்கர டிபேட்டிங்காக இருந்துச்சு. ஃபைனலாக அவங்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாம் வச்சு ஃபைனலி நம்ம
அர்லேக்கர் தான் வந்து நம்ம கவர்னர் ஃபார் போத் இஸ் ஆக்டிங் கவர்னர் ஃபார் தமிழ்நாடு. பிகாஸ் முன்னாடி ரவி அப்படின்ற இருந்த கவர்னர் அவர்கள் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ கேரளாக்கும் அர்லேக்கர் தான் வந்து கவர்னர் ஆஸ் வெல் அஸ் இஸ் ஃபார் தமிழ்நாடு. ஸோ அர்லேக்கர் அவர்கள் வந்து நேற்று வந்து கேரளா கிளம்புறதா இருந்துச்சு. அங்கேயும் எலெக்ஷன் முடிஞ்சு அங்கேயும் பதவியேற்புகள் நடக்கிறதுனால ஃபர்ஸ்ட் விஜய் கிளம்பிட்டாரு. அப்புறம் வந்து எல்லா அர்லேக்கர் அவர்கள் வந்து கேரளா போறாரு, நைட்டு ஃப்ளைட் இருக்குன்னொடனே யூ டர்ன் எடுத்துட்டு அவர் திருப்பி வீட்டுக்கு போகும்போது திருப்பி இல்லை கவர்னர் பெர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு வந்து ஓகே ஆகிதான் வந்து இவரோட மெஜாரிட்டி இவர் ப்ரூவ் பண்ணதை அப்புறமா அவங்க ஒரு ஃபார்மேட்டில் கேட்டாங்க. அதில் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு ஒரே கலப்புறம் 3 தடவை வந்து விஜய் வந்து போகிறதும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறதும் மெஜாரிட்டி இல்லை அவங்க மெஜாரிட்டி அக்செப்ட் பண்ண முடியாது, திருப்பி நீங்கள் வந்து அந்த எலிஜிபிள் சீட்ஸ் இல்லை ரீப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி 3 வாட்டி சேர்த்து ஃபைனலாக டிக்ளரேஷன் விஜய் போய் எல்லா கட்சிகளும் பேக்கப் அடித்து ஹேங்கி பேங்கியாக போனது எல்லாமே வந்து ஃபைனலைஸ் ஆகி ஃபைனலாக விஜய் வந்து கொடுத்து அக்செப்டன்ஸும் இன்னைக்கு நேரு விளையாட்டு அரங்கம்ல ஃபார்மலி த சிஎம் ஓத் செரமனிக்கு கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஸோ இப்போ என்ன நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் இந்த ஓத் செரமனியில் நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, விஜய் வந்து அந்த ஓத் செரமனி பண்ணும்போதே நான் பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு ஃபயர், ஒரு ஹாப்பினஸ், ஒரு டிட்டர்மினேஷன் அவரு பண்ணும்போதே அவர் எதுவுமே ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தெல்லாம் இப்பெல்லாம் படிக்கிறதே இல்லை. மணிக்கணக்கான இது வந்து ஐ திங்க் த சினிமேட்டிக் ஜேர்னி இன் டெலிவரிங் த டயலாக்ஸ் அண்ட் 33 years of experience is giving him that momentum in the stage in command where மற்ற நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த மினிஸ்டர்ஸ்க்கு கலைஞர்லாம் வந்து அவர்லாம் வந்து ஒரு ஜீனியஸ். அவர் வந்து ஆயிரக்கணக்கான ரைட்டிங்ஸ், புக்ஸ், ஸ்பீச்சஸ், கட்டுரைகள், கவிதைகள், ஸ்கிரிப்ட் ஃபார் மூவிஸ், அவர் வந்து ஹீஸ் அ லைப்ரரி. பட் ரொம்ப ரேராக அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி டைரக்ட் டெலிவரிஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பவர்ஃபுல்லாக வந்து பார்த்து படிக்கிறதோட கண்டினியூஸாக பார்க்கறது ரொம்ப ரேராக. அது விஜய் மாதிரி ஒரு சைலண்ட் பர்சன் இவ்வளோ அவரோட கமாண்ட் இந்த ஸ்டேஜ் இஸ் வெரி சர்ப்ரைசிங். இன்றைக்கும் அது அவர் பண்ணார். அவர் பேசும்போது மட்டும் கிடையாது, அவரோட கட்சி ஆட்கள் ஒருத்தரும் வந்து அந்த மினிஸ்டர்ஸ் வந்து ஓத் செரமனி கவர்னர் எடுக்கும் போதுமே அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரசித்து அப்ளாட் பண்ணி ஒருத்தர் போய் அந்த செரமனி இது பண்ணும்போதும் எந்திரிச்சு நின்று விஷ் பண்ணி அனுப்பிச்சு திரும்பி வரும்போது எந்திரிச்சு கங்க்ராச்சுலேட் பண்ணி கிளாப் பண்ணி, காங்கிரஸ் ராகுல் காந்தியுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்க தான் 5 MLAs கொடுத்தது. கூடவே விஜய் கூடயே அவர் சச் அ பிக் பார்ட்டியோட நேஷ்னல் லீடர், பட் ஸ்டில் கூடவே உட்காந்து அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு அவ்வளோ ஒரு என்தூசியஸ்டிக்காக வித் ரெஸ்பெக்ட் டவுன் டு எர்த் விஜய் பேசும்போதே நான் ஒன்றும் ராஜா வீட்டு பையன் கிடையாது, ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்து பாவர்ட்டி, கஷ்டம், வறுமை எல்லாத்தையும் உங்களை மாதிரி உங்கள் தம்பியை, உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தனா, உங்களோட பையன் மாதிரி உங்களில் ஒருவனாக பார்த்து வளர்ந்த, அதாவது நான் இந்த இடத்துக்கு ஒரு காமன் வேணால் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன், நீங்களும் லைஃப்பில் ஜெயிக்கலாம் கான்ஃபிடண்ட்டாக இருந்தான்ற மெசேஜையும் கொடுத்துருக்காரு. இது உங்களோட ஆட்சின்னு சொல்லி அவர் வந்து வாண்டுகள் பொடுசுகள் அவங்கனால தான் இந்த எலெக்ஷன். ஏன்னா உங்கள் விஜய் மாமா ஜெயிக்கணும்னா எலெக்ஷன் அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவரோட மெயின் சக்ஸஸ் ட்ரம்ப் கார்டே வந்து இந்த அண்டர் ஓட்டிங் ஏஜில் இருக்க சின்ன பசங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே வந்து உங்களுக்கு ஒன்று வேணும்னு அப்படி அடம்பிடிச்சு வாங்குறீங்களோ அது மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்க அத்தை, மாமா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணா, அண்ணி யாரையும் விடாதீங்க. எல்லாரும் எலெக்ஷன் பூத்தில் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டிங்களான்னு கேளுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டிங்களான்னு கேளுங்கன்னு. ஸோ அவங்களுக்கு தான் ஒரு ப்ரைமரியாக தேங்க் பண்ணார். அப்புறம் என் உயிராக இருக்க என்ன கழக உடன்பிறப்புகள்னு சொல்லி அவரோட கட்சியில் எல்லாருமே செயல்பட்ட அத்தனை பேருக்கும் தேங்க் பண்ணார். நான் எவ்வளோ கிரிட்டிசிசம் அண்ட் எம்பாரஸ்மெண்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், நீங்கள் எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணதுக்காக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ டோன்ட் வரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சியை வேற லெவலில் கொண்டு போகலான்னு சொன்னதுலேருந்து இத்தனை லட்சம் கோடி பழைய அரசு, ஸ்டாலின் அரசு வச்சு போயிருக்குன்றதை டிக்ளேர் பண்ணுறதுலேருந்து போல்டாக, அப்புறம் இதை ஓப்பனாக இத்தனை லட்சம் கடன் இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொன்ன அத்தனை சட்டத்திட்டங்களும் ட்ரக்ஸ் அபாலிஷன் ஆகட்டும், விமன் சேஃப்டி ஆகட்டும், அண்ட் so many promises during the election campaign நான் கொடுத்ததெல்லாம் பண்ணுவேன், இந்த நாட்டையும் முன்னேற்றுவேன் 100%. இது உங்களோட ஆட்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் என் கூட இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குது. மெயின் எனக்கு விஜய் இன்னைக்கு பிடிச்ச ஒரு ரீசன்,
அவர் கொடுத்த ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், என்னோட ஆட்சியில் இந்த லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரல் பவர் மிடில் பவர் அப்படியெல்லாம் இல்லை, ஒரே பவர், அது நான் தான். அது என்னோட பவர்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் க்ளீனாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். என் கட்சியில் யாரும் அப்படி கிடையாது. இருந்து பை சான்ஸ் இந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பதவியை வச்சு சம்பாரிச்சுக்கலான்னு எங்கூட இருக்க யார் நினச்சாலும் சரி, அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன். என் ஆட்சியில் ஒரு ரூபா கூட நானும் எடுக்க மாட்டேன், மற்றவங்களையும் எடுக்க விட மாட்டேன். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தான் அவர் வந்து இந்த இடத்துல சென்ட்ரல் பவர் நான் தான், டு அட்மினிஸ்டர் தி regularity in the country, in the Tamil Nadu and within my party, and I'll ensure as a leader my primary duty is not to encourage any negative mishandling of public money or mishandling of public whatever the allocate பண்ண வேண்டிய வெல்த் ஆகட்டும், allocate பண்ண வேண்டிய நம்ம பார்க்குற இன்னைக்கு நடக்கிற சிம்பிள் டேர்ம்ஸ், ஊழல். முன்னாடி கட்சிகள் என்ன பவரில் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க வந்து வாக்குறுதிகள் கொடுத்து வந்தாங்களோ, இத்தனை ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ ஸ்கேண்டல் நடந்திருக்கு, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத வந்து கிளியராக வந்து இவங்களும் வந்து அதை வந்து எலெக்ஷன் கேம்பெயின் டைம்லேயே அட்ரஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி எவிடென்ட் தட் இந்த மாதிரி ஒரு பதவி ஏற்கிற விழாவில் இவ்வளோ வைப்ரண்ட்டாக வந்து என் கட்சியில் நானும் ஒரு ரூபா எடுக்க மாட்டேன், யாரையும் எடுக்க விட மாட்டேன், இந்த தமிழ்நாடுவை நான் கொடுத்த ப்ராமிசஸ்க்கு முன்னேற்றுவேன், நம்ம சேர்ந்து முன்னேற்றலான்னு சொல்கிறதுலாம் இட்ஸ் அ வெரி குட் பாசிட்டிவ் இதுவாக பார்க்குறேன். ஒரு சிஎம் ஓத்து எடுத்ததுக்கப்புறம் டேபிள் அங்கேருந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த இடத்த ஸ்டேஜை ஃப்ரீ ஆக்கிட்டு இவர் நிறைய இடத்துல சைன் பண்ணும். இவரும் கூட சேர்ந்து அந்த ஸ்டேஜில் அந்த சேரை எடுத்துகிட்டு ஸ்டேஜ்லேருந்து கூட போகிறார். எந்த சிஎம் பண்ணுவாங்க நம்ம பார்த்தது கிடையாது. அவர் பிளேசரில், அவர் கிட்டத்தட்ட அந்த பீஸ்டில் இருந்த அதே மாதிரி கெட்டப்லேயே வந்திருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு 4-5 years பேக். அவர் மூவியில் சேம் ஃபிசிக், சேம் வைப்ரண்ட், எனர்ஜெட்டிக், என்தூசியாஸ்டிக், ஸ்மார்ட். ஸோ இதை அவர் மெயின்டைன் பண்ணது நம்ம எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்துட்டு இந்த மாதிரி பிளேசரில் வர ஒரு 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 சார்மிங் அண்ட் ஒரு ஒரு மெஜஸ்டிக் ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம தமிழ்நாடு இவ்வளோ நாள் விட்னஸ் பண்ணலை. ஸோ ஐ ஹோப் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் கிளாரிட்டி ஆஃப் தாட். எப்படி இனிமேல் பப்ளிக்கு இவ்வளோ அரசாங்கம் வந்து கஜானா பிரச்சனையாக இருக்குது, இவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்குது, அது உங்கள்கிட்ட காட்டிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பெட்டர் பாத்தில் எடுத்துகிட்டு போகிறேன், இனிமேல் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு அவர் சொன்னது, அவர் எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணி தேங்க் பண்ணது ஆகட்டும், இனி ஒரு நியூ இயர் ஆஃப் பிகினிங்கில் அவர் கான்ஃபிடண்ட்டாக கொண்டு போகிறேன்னு சொன்னதாகட்டும், கண்டிப்பாக லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் தட் விஜய் வில் ராக் இன் ஹிஸ் நியூ ரோல். ஜோசப் விஜய் சிஎம்மாக அவர் வந்து கண்டிப்பாக வந்து வி விஷ் ஹிம் ஆல் த குட் லக். அண்ட் ரொம்ப நாள் நம்ம எல்லாருமே வந்து வை அதர் ஸ்டேட், அதர் ரீஜன், அதர் கண்ட்ரீஸ் லைக் சிங்கப்பூர், ஜப்பான் எல்லாமே இவ்வளோ பெரிய க்ரோத் அடைஞ்சிருக்குன்னும் போது குட் லீடர்ஸ் மேக் த டிஃப்ரென்ஸ். ஒன் லீடர் would have made the difference. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது சிங்கப்பூராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்க வெல்த் இருக்க ரிசோர்ஸ் இருக்க எதுவுமே இல்லாத கண்ட்ரி UAE எல்லாமே. ஆனால் ஃபியூ லீடர்ஸ், ஒன் பிக் சேஞ்ச் had made the difference. So let's all wish him once again good luck to the new people who has taken charge. And Joseph Vijay அவர்களுக்கு நம்ம வாழ்த்தையும் வரவேற்பையும் தெரிவிச்சுப்போம். ஸோ let us encourage positive things. நம்ம எப்பயுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த பாசிட்டிவிட்டிக்காக தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. லெட்ஸ் ஹோப் தட் Tamil Nadu also rocks and shine with our new CM. Good luck friends. Hope to catch up with other happenings. Good luck to the new political team, the new team which has taken over Tamil Nadu. All the best.